எனது ஆசான் எங்க அப்பா, வாழ்க்கையில் எனது குருநாதர், வள்ளுவருக்கு இணையாய் பார்க்கிறேன். அவரு வள்ளுவர் 2 அடியில வாழ்க்கையை சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் வள்ளுவர் சொல்லாம பண்ண முடியாது. அதே மாதிரிதான் அவரு. சாதாரண மனிதன் அல்லங்க அவர். எதை செய்கிறார், ஏன் செய்கிறார் என்று மற்றவர்கள் அந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர் செய்கின்ற வேலை ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா முன்னேறின பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவன் போயிட்டான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான், கீழே இருக்கான் பார், அவனை நான் ஏற்றி விடணும்னு அந்த உள்ளம் எனக்கு தெரிஞ்சு இல்லை, எனக்கே எங்களுக்கே இருக்குமான்னு தெரியல. ஆனால் நான் இப்பொழுது நினைக்கிறேன், அவரை போல் வாழ வேண்டும். அவர் கொடுத்த காரியத்தை அவர் காட்டிய வழியில் நாம் நடத்தி செல்ல வேண்டும். அவர் சொன்ன விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு சொல்லுவாரு, பண்ணு எனக்கு அப்புறம் நீ தான் எல்லாம், ஆனா நீ தான் நல்லா செய்யணும், நீ விட்டு கொடு, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணு அப்படின்றார். என்னடா நம்ம எப்பவுமே அதான் சொல்றேன், அப்பா பிள்ளையா இருந்தவர் அப்பா நம்மள என்னடா இப்படி பண்ணிட்டாருன்னு சில நேரங்களில் வருந்தி இருக்கிறேன். இப்பொழுது சொல்கிறேன், நான் பெருமை அடைகிறேன்.